கதை காலம் உள்ள காலம் வரை கைகரையில் வந்ததென்ன வான்மதி கைவளையல் ஓசையிலும் தேன்மொழி ஒரு முக்கியமான ஆளை நீ சந்திக்க போற, கொஞ்சம் பொறு. இந்த மாதிரி வீட்ல முக்கியமான ஆளா? எஸ். வான்மதி, நான் சொன்ன முக்கியமான ஆள் இவர்தான். நீங்க 2 பேரும் பேசிட்டே இருங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஏய் கிருஷ்ணா, பேசிட்டே இரு, நான் வெளியே வெயிட் பண்றேன். நல்லா இருக்கியாமா? நல்லாதான் இருக்கேன். அம்மா உன்னை நல்லா வச்சிருக்காங்களா? நல்லாதான் வச்சிருக்காங்க. ஆமா, நீங்க யாரு? நான் தாமா உன் அப்பா. அப்பாவா? நம்ப முடியல. உன் இன்ஷியல் என்னம்மா? வி. வி 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 ஃபார் வரதராஜன். அந்த வரதராஜன் நான் அம்மா. அப்பா, ஏன்பா இவ்வளவு நாள் என்ன பார்க்க வரல? ஆடு பகை குட்டி உறவான்னு உங்க அம்மா கேட்டுட கூடாதுல்ல. அம்மா, அப்ப நான் ஒரு ஃபேக்டரியில யூனியன் லீடர். நீ விவரம் அறியாத குழந்தை. திடீர்னு ஃபேக்டரி இழுத்து மூடிட்டாங்க. வழக்கமா ஒரு யூனியன் லீடருக்கு என்ன கொடுப்பாங்களோ
அந்த 2 லட்சத்தை கொண்டாந்து உங்க அம்மாட்ட கொடுத்தாங்க. தொழிலாளர்களுக்கு துரோகம் பண்ண நான் விரும்பல. அவ பணத்தை இழக்க விரும்பல. திடீர்னு பணத்தை கொடுத்து இறந்துட்டான். இது வீடு தேடி வந்த லட்சுமின்னு சொன்னாவோ, இது கொல்லப்புறமா வந்த லட்சுமி, இது கொலநாசத்துல தாண்டி முடியும்னு சொன்னேன். ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் கூட முக்கியம் இல்ல, பணமும் புத்திசாலித்தனம் இருந்தா போதும் அவ சொல்லிட்டு உன்னை தூக்கிட்டு போயிட்டாம்மா. அப்ப உனக்கு வயசு 1.5. அதுக்கப்புறம் உன்னை தூரத்துல வச்சு பார்த்ததுதான். ஏமா, நான் ஒரு நல்ல புருஷனா நடந்துக்கலின்னு உங்க அம்மா நினைக்கிறேன். ஒரு நல்ல அப்பனா நடந்துக்கலின்னு நீ நினைக்கிறியாமா? நீங்க நல்ல மனுஷனா நடந்துட்டு இருக்கீங்கப்பா. இப்படிப்பட்ட நல்ல மனுஷனுக்கு இவ்வளவு நாளா மகளா வாழ முடியாம போச்சேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன்ப்பா. இனிமேலாவது உங்க மகளா வாழணும்னு ஆசைப்படுறேன். வான்மதி, எங்கம்மா போயிட்டு வர? என்னம்மா அது சட்டையெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு? எங்க போயிட்டு வர? புருஷன் வீட்டுக்கு. உங்க புருஷன் வீட்டுக்கு. பொம்பளைக்கு புருஷன் வேண்டாம், புத்திசாலித்தனம் இருந்தா போதும்னு அடிக்கடி சொல்லுவியே. அந்த புத்திசாலித்தனத்துக்கு மூலதனமே உன் புருஷன் மூலியமா தான் வந்திருக்கு. அந்த புருஷனையே தூக்கி எறிஞ்சிருக்கியே. வீடு தேடி வந்த லட்சுமியை விரட்டி அடிக்க எனக்கு மனசு இல்ல. லட்சுமி வாசல் வழியா வந்தா கும்பிடலாம், ஆனா கொல்லப்புறமா வந்தா குலமே நாசமாயிடுமா? நான் நல்லா தானே இருக்கேன். நீ நல்லா தான் இருக்க, பொட்டு வச்சிருக்க, பூ வச்சிருக்க. ஆனா பணத்துக்காக உன் புருஷனை பிரிஞ்சு வந்துட்டியே. அன்னையில இருந்து உன் பொட்டும் பூவும் படுக்கையில கசங்கிருக்கா. ஆனா உன் வாழ்க்கையே கசங்கிருச்சேம்மா. கொல்லப்புறமா வர லட்சுமி இப்படித்தாம வாழ்க்கையை குலநாசம் பண்ணுவா. நீ வளர்ந்து நின்னு பேசுறியே, அது அந்த பணத்துலதான். ஞாபகம் வச்சுக்க. பணம் வாழ வேண்டிய வயசுல நீ அதை சேர்த்த, நான் வாழ வேண்டிய வயசுல அது எனக்கு குறுக்க நிக்குது. அந்த பணம் இனிமே எனக்கு வேண்டாம்மா. ஒரு நாள் உங்க அப்பனை பார்த்துட்டு வந்து இந்த குதி குதிக்கிறியா? இனிமே அப்பாவை பார்த்துட்டு வர மாட்டேன், அங்கேயே தங்கிட போறேன். வான்மதி, இந்த வெள்ளை டிரெஸ்ல கருப்பு அசிங்கமா தெரியல? ரொம்ப ரொம்ப அசிங்கமா தெரியுது. உன் கருப்பு பணத்துல இந்த வெள்ளை டிரெஸ் அதை விட அசிங்கம். கற்போட இருக்கிறது மட்டும் நல்ல தாய்க்கு அடையாளம் இல்லம்மா. அந்த கற்போட சேர்ந்து கணவனும் இருக்கணும். உன் கேசட் நாடகம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. நான் மந்திரி வீட்டுக்கு மருமகளா போறது இல்ல, ஒரு நல்ல மனுஷனோட வீட்டுக்கு மகளா போறேன். அதுவும் சட்டப்படி. நான் தான் வான்மதியோட அப்பா. பத்மாவதி, உங்களை பத்தி சொல்லவே இல்லையே. ஒரு சாதாரண தொழிலாளிய புருஷன்னு சொல்லிக்கிறதுக்கு அவளுக்கு மனசு வராது. ஆனா அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு என் பொண்ணுக்கு துணிச்சல் வந்துச்சு. அதையும் அவ கோர்ட்ல சொல்ல போறா. என் அனுமதி இல்லாமலே என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. பத்மாவியோட புருஷங்க முறையில நாளைக்கு நான் எல்லா பத்திரிகைகளுக்கும் பேட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்க ஒரு மாண்புமிகு மந்திரி, நான் ஒரு சாதாரண மனுஷன். நமக்குள்ள சம்பந்தம் வச்சுக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது நான் நினைக்கிறேன். அப்படி சம்பந்தம் வச்சுக்கிறதா இருந்தா அதுக்கு நீங்க ஒரு நல்ல விலை கொடுக்க வேண்டியதா இருக்கும். என்ன வேலையை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. தம்பி யாருன்னு சொல்லவே இல்லையே, என் பொண்ணோட புருஷன். பாத்துங்களா, வா போலாம். சொல்லுங்க மேடம். எல்லாத்தையும் சட்டப்படி செய்ய போறேன்னு என்கிட்டயே சவால் விடுறா. எந்த காரணத்துக்காக என் பொண்ணை இழக்க நான் தயாரா இல்லை. என்னால அவளை விட்டுட்டு இருக்க முடியாது. சட்டப்படி என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு என் பொண்ணு என்னை விட்டு போகாம பாத்துக்குங்க. சட்டம் என்ன சார், அதெல்லாம் செல்லாத மாதிரி என் பொண்ணு ஒரே ஒரு வார்த்தை சொல்ல தயாராயிட்டா. அப்பா கூட இருந்தா தான் தான் கற்புக்கு பாதுகாப்புன்னு. அப்படி சொல்லிட்டா அவளே சொன்ன மாதிரி நான் ஒரு கிரிமினல் மம்மிங்கிறத நிச்சயமா நிரூபிச்சு காட்டுவேன். அப்படியா? எஸ். சோ லாயர் கிட்ட பேசியாச்சு, மந்திரியோட பல்ல புடுங்கியாச்சு.
இனிமே நான் எங்க அப்பா கூட தான் இருக்க போறேன் இல்ல கிருஷ்ணா? அத முடிவு பண்ண வேண்டியது நான்டி. உன்னை இழக்கிறதுக்கு நான் ஒண்ணும் பைத்தியக்காரி இல்லடி. டாய், இவளை இழுத்துட்டு போய் நம்ம தோட்டத்து பங்களால அடைச்சு வைங்க. அப்பனும் காதலனும் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு அவங்கள கம்பி என்ன வைக்கிறேன். பெத்த மகளையே கடத்துறியா? மக தப்பு பண்ண அம்மா தானமா திருத்தணும். உலகத்துல இருக்கிற வார்த்தைகள்லயே உயர்ந்த வார்த்தை அம்மா. அந்த வார்த்தையே கேவலப்படுத்துற முதல் அம்மா நீதான். இத பத்தி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிப்போம். கேட்டுக்கோங்கடா. என்ன ஜெயிக்கிறதுக்கு என்ன படைச்சவன் தாண்டி வரணும்.
கும்பிடுற தெய்வத்துக்கு 1000 கண்ணுன்னா இந்த பத்மாவதிக்கு 2000 கண்ணு. உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது கண்ணு. எனக்கு நான் என்னமா தப்பு பண்ண? ஏன் என் வாழ்க்கையில இப்படி விளையாடுற? எனக்கு மகளா பிறந்தது தாண்டி தப்பு. அம்மாங்கிற வார்த்தையே கேவலப்படுத்தின முதல்ல அம்மா இல்லையானா? அது உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? ஊருக்கெல்லாம் தெரிய வேண்டாம். உங்களுக்கு இப்ப என்னோட உயிர் தானே வேணும், எடுத்துக்கங்க. என்ன படைச்ச கடவுளே குறுக்க வந்தாலும் எனக்கு பிடிக்காது. நீ வந்துட்ட, ஒழிஞ்சு போ. உன் பணத்தாசை என்னையும் உன்னை சேர்ந்து வாழ விடல. இப்போ உன் பணத்திமிரு இந்த சின்னஞ்சிறுசுங்களையும் சேர்ந்து வாழ விடல. இதுக்கு மேலையும் நான் உன்னை உயிரோட விட்டா அது இந்த பூமிக்கு அசிங்கண்டி. அவங்க செத்து அந்த கல்லறையில தான் எங்க காதல் பூ பூக்கணும்னா அந்த வாழ்க்கையை எங்களுக்கு வேண்டாம். ஆசையை விட உயிர் விலை மதிப்பில்லாதுன்னு எங்க ஆசைக்காக நீங்க உயிரை இழக்க நான் சம்மதிக்க மாட்டேன். உங்க பொண்ணு உங்ககிட்டே ஒப்படைக்கிறேன். என் வாழ்க்கை மேல எனக்கு இருந்த ஆசை என்ன மிருகமாக்கிடுச்சு. எப்ப நீ என்னை காப்பாத்துறதுக்கு உன் உயிரையும் கொடுக்க துணிஞ்சியோ அப்பவே நான் மனுஷி ஆயிட்டேன். உன் உயிரை உன்கிட்டயே ஒப்படைக்கிறேன். லியோ கபாசா.